அல்லாஹ் வந்து யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. திருக்குறான்லேருந்து 112 3 நாளில் இது சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தர்காவில் எதுக்கு ஒருத்தர் இறந்தவரை வந்து வச்சு, அது வந்து அவருக்கு தெரியாது நம்மளை தான் வச்சு தொழுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் மற்றவங்க வந்து அதை வச்சு பணம் இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறாங்க. இப்போ நாங்களும் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்து சமுதாயத்தில் நம்பி அவங்கள போய் இது பண்ணி கடவுளாக வணங்கி இது பண்ணுறோம். இது வந்து ஒரு மூட நம்பிக்கையா? எங்கள் நம்பிக்கை வந்து அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டாக போகுது. இதுக்கு டிஃப்ரெண்ட் நீங்கள் சொல்லணும். சௌகரியவங்க தர்கா வழிபாடு இஸ்லாமியர்களில் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் உங்களுடைய திருமறை குரான்லேயே கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, கடவுள் ஒருவன் என்று சொல்கிறது. ஆனால் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவங்க வந்து கடவுளாக மதிக்கப்படுறாங்க, கடவுளாக ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ குரானுடைய வசனத்துக்கு எதிர் தானே. இப்போ முஸ்லீம்கள் இப்படி தர்காவில் போய் வழிபாடு செய்கிறதுனால நாங்களும் அதே நம்பிக்கையில் போய் அங்கேயும் போனால் எங்களுடைய நாட்டங்கள், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமோ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோமே, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாகுமா என்ன? ஏன் இப்படி தர்கா வழிபாடுனா வச்சுருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இஸ்லாத்திற்கும் தர்கா வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதற்கு நிதர்சனமான ஒரு முன் உதாரணம் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டால், இப்போ முகமது நபி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் முகமது நபியை கூடுதலாக மதிக்கிறோம். அப்ப அந்த முகமது நபி இன்றைக்கு வணங்கப்பட்டு தர்காவாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்களான்னா இல்லை. முகமது நபி மதீனாவில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த முகமது நபிக்கு தர்கா கிடையாது. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா முகமது நபி தர்கான்னு? நதர்ஷா தர்காவை கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ராஹிம் ஷா அவுலியாவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகூர் தர்காவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏராளமான தர்காக்களுடைய பேர், அஜ்மீர் தர்கா இந்தியாவில் ஃபேமஸான தர்கா, அது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஜா நவாஸ் ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய தர்காக்கள், அங்க அடக்கம் செய்யப்பட்ட பெரியவர்கள், அவங்களுடைய பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் முகமது நபின்னு ஒரு இறை தூதர் இருந்தாரு, அந்த இறை தூதரும் இறந்தாங்களே, அவங்களையும் அடக்கம் தானே செஞ்சிருக்கிறாங்க. முகமது நபி தர்கா அப்படின்னு உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க முஸ்லீம்கள்ட்ட கேளுங்க, முகமது நபி தர்கா எங்க இருக்குதுன்னு கேளுங்க. முகமது நபிக்கு தர்கா கட்டியிருக்கிறாங்களான்னு கேளுங்க. எங்க மதத்துல முகமது நபி மட்டும் இல்லை, இப்ராஹிம் நபி வாழ்ந்தாங்க, நிறைய நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள்னா இறந்தும் போயிட்டாங்க. அந்த நபிமாருடைய பேரை சொல்லி இந்த நபியுடைய தர்கா எங்க இருக்குன்னு கேளுங்க. எல்லா இடத்துலயும் தர்காவை காட்டுதாங்கல்ல. இந்த பெரியாருடைய தர்கா, இந்த பெரியாருடைய தர்கா, அந்த பெரியாருடைய தர்கா. இப்ராஹிம் நபி அப்படின்னு ஒரு இறை தூதர் நாங்க நம்புறோம், அவங்க வாழ்ந்தாங்கன்னு. அந்த இப்ராஹிம் நபிக்கு தர்கா எங்க இருக்குது? அவங்களுடைய புள்ள ஒரு இறை தூதர் இஸ்மாயில்னு சொல்லுவோம், அந்த இஸ்மாயில் நபிக்கு எங்க தர்கா இருக்குது? நீங்க எங்கேயுமே பார்க்க, உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா சில அவுலியாக்கள், சில பெரியார்கள், இவங்க மகான்கள், இவங்கெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாலும் பாங்க. அப்படியெல்லாம் கதைகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. சரி இருக்கட்டும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பெரியாரா இருக்கட்டும், அவருக்கு தர்கா கட்டின நீங்க முகமது நபிக்கு ஏன் தர்கா வைக்கல அப்படின்னு கேளுங்க. தர்கா கிடையாது. ஏன்னா எங்க முகமது நபி அதை தடுத்தாங்க. எங்க முகமது நபி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இறைவன்ட்ட கேட்கிறார் முகமது நபி, அவருடைய இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்றார், இறைவா என்னுடைய கபுரை, அதாவது நான் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால், நான் இறந்து என்னை மண்ணில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால என்னுடைய கபுரை சந்தனக்கூடு, எங்க முஸ்லிம்கள் எடுக்கிறாங்களா இல்லையா தர்காவில், இதை மாதிரி விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கிறாத கடவுள்கிட்ட கேட்கிறாரு. கடவுள்கிட்ட எங்களுடைய இறை தூதரை கேட்கிறாரு, நான் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால என்னுடைய கபறுகளை, என்னுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கி விடாதே. அதே மாதிரி எங்களுடைய நபி திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்றால் அந்த கபூர், அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தரை மட்டத்துக்கு மேலாக உயர்த்தி கெட்டாதீங்க. இப்ப நான் இறந்துட்டோம்னா அடைக்கிறணும், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல கெட்டடமே கட்டக்கூடாது. கட்டடம் கட்டினதாலதான் தர்கா வருது. இது எல்லாம் எங்களுடைய முகமது நபி கடுமையாக கண்டிச்சாங்க, செய்யாதீங்கன்னு தடுத்தாங்க. ஆனா முஸ்லிம்கள்ல சில பேரு, ஒரு நல்லடியார் இறந்து விட்டார் என்றால் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அதுக்கு மேல கட்டடத்தை கட்டி அதுக்கு ஒரு தர்காவை உருவாக்கி அங்க விழாக்கள் கொண்டாடக்கூடிய சகோதரி சொன்ன மாதிரி வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. வருமானம் கரெக்டா நடக்குது, எல்லா வருமானமும் அங்க நடக்குது. வர்றவங்களா சும்மா வருவாங்க, அதுக்குன்னு உண்டியல் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? பள்ளிவாசல கூட உண்டியல் இருக்காது. 5 நேரம் நாங்க போய் பள்ளியில போய் தொழுகிறோமே, அங்க உண்டியல் இருக்காது. இங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த தர்காவை நீங்க பாருங்க, ஊண்டியல் இல்லாத ஒரு தர்கா இருக்காது.
போனால் காணிக்க போடணும். என்னப்பா இது இஸ்லாம் இது எங்கேயாவது சொல்லியிருக்குதான்னா ஒரு இடத்திலையும் இல்லை. அப்போ இஸ்லாம் சொல்லாத ஒன்றைத்தான் முஸ்லீம்கள் செய்கிறார்கள். அதனால நீங்களும் அங்கே போகாதீங்க. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு நாட்டு தேட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்கா, கடவுள்கிட்ட கேளுங்க. ஏன் கடவுள் என்ன அந்நியப்பட்டவனா? நம்மளை படைச்சவன் தானே கடவுளே. நம்முடைய சங்கடங்களை கடவுள்கிட்ட கேட்கக்கூடாதா? நம்முடைய சங்கடங்களை நம்முடைய கடவுள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டமே கேட்கா? இன்னும் சொல்ல போனால் இந்த நாதாக்கள், இந்த பெரியார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க யாரு? வானத்திலிருந்து குதிச்சவங்களா? இல்லை. பூமியை பொத்துக்கிட்டு அப்படியே பிளந்துக்கிட்டு வந்தவங்களா? இல்லை. நீனும் நானும் எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தோமோ அதே மாதிரி ஒரு மனுஷன் தானே. அவர் நல்லது செஞ்சிருக்கலாம், நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கலாம். ரெண்டாவது, ஆனால் அவருடைய பிறப்பு அதிசயமான பிறப்பா? இல்லை. அவருடைய மரணம் அதிசயமான ஒரு மரணமா? அதுவும் இல்லை. நம்ம எப்படி இறக்குறோமோ அதே மாதிரி அவரும் இறக்குறாரு. நம்ம எப்படி பிறக்கிறோமோ அதே மாதிரி அவர் பிறக்கிறாரு. நம்ம எப்படி சாப்பிட்டோமோ, நம்ம எப்படி வாழ்ந்தோமோ, நம்ம எப்படி மனைவி மக்களோடு இருந்தோமோ அதே மாதிரி தான் அவர் இருந்தாரு. பின்ன என்னை விட அவர் கூட்டிட்டாரு. அவர் ஒரு கூடுதல் நன்மை செஞ்சிருப்பாரு. அது கடவுள்கிட்ட போய் அந்த நன்மைக்கு அவர் கூலியை வாங்கிட்டு போட்டோம். மனுஷன் என்று பார்த்தால் நானும் அவரும் ஒன்று தானே. அப்படி ஒன்றா இருக்கும்போது அவர் எப்படி கடவுளுடைய நிலைக்கு போனார்? அவர் ஏன் நான் வணங்கணும்? அப்போ அதனால தான் நம்மை படைச்ச கடவுள்கிட்ட போய் கேட்கலாமே தவிர இந்த டூப்ளிகேட் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. அது நம்பிக்கை வீணாகத்தான் போகும். அதை விட நம்மளை படைச்ச ஒரிஜினல் கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளே என் பாவத்தை மன்னின்னு கேட்போம், என்னுடைய நோய்க்கு நிவாரணத்தை தான் கேட்போம். அப்போ அங்கே தான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட, இடைத்தரகர்கள்ட்ட, கடவுளாக ஆக்கப்பட்டவர்கள்ட்ட நம்ம கேட்கறது சரியில்லை. முஸ்லிம்களும் அந்த தர்கால போய் கேட்கக்கூடாது, நீங்களும் கேட்காதீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.